எழில்ஸோட சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடர்கிட்ட அந்த புடவையும் நகையும் கொடுத்துட்டு அது ரெடி ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, மாமா தயவு செஞ்சு என்னை விட்டுரு, ஏன் என்னை தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, ஓ உன்னை மேலே பாசம் வச்சுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஊர் முன்னாடி எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போனேன்ல, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதை விட நீ என்கிட்ட எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காது, இந்த தடவை உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, மாமா என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு அழுகுறாங்க. உனக்கு தான் தெரியும் இல்லை, நான் எவ்வளோ அழுதாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை விடவே மாட்டேன், முதல்ல ரெடி ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புடவையும் நகையும் கொடுத்துட்டு கிளம்பி இந்த பக்கம் ஃபோன் வருதுன்ட்டு பேச போயிட்டாப்புல. அதுக்கடுத்தது எழில் இந்த பக்கமாக காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் மனோகரி ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வேலுக்கு ஃபோனை போட்டு மனோகரி பேசுகிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்லையா தமிழை அப்படின்னோடனே, இன்னும் இல்லை, இப்போ தான் புடவை நகையெல்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே, நீ அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே இந்த எழிலோட பசங்க தமிழை தேடி வந்துட போகிறாங்க அப்படின்னோடனே, என்னது பசங்க வந்துட போகிறாங்களா, அந்த 2 சில்வண்டுங்க என்னை என்கிட்டேருந்து தமிழை அழைச்சிட்டு போயிட போகிறாங்களா, ஏதாவது நடக்கிற விஷயமா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சீக்கிரமாக மேரேஜ் ரெடி ஆகிறேன், அதுக்கப்புறமேட்டு கிளம்பிடுவேன் இன்னும் ஒரு 1 ஹவரில் அப்படின்னோன்னா, பேசிக்கிட்டே இருக்க தவிர ஒன்றும் செயல்படுத்த மாட்டேன், சீக்கிரம் அவளை கல்யாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஃபோனில் அபியும் சரி எழிலும் சரி ஒவ்வொரு வீடாக கேட்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. நம்ம அபி, இங்கே பாரு நான் வரல, நீ மட்டும் தனியாகவே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னை தனியாக கட்டி விட பார்க்குற அப்படின்னோன்னே, இங்கே பாரு ஒரு வேளை தமிழை பிடிச்சி வச்சுருக்க ஆள் மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உன்னையும் கரெக்டாக கேட்ச் பண்ணணுமாப்பில், அப்படி பண்ணுற சமயத்தில் நான் அப்பாவுக்கும் சரி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், அப்படி பண்ணால் தான் உன்னையும் சரி தமிழை 2 பேரையும் காப்பாற்ற முடியும், அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னோன்னு, என்னை வச்சு நீ ஒன்றும் காமெடி பண்ணலையே அப்படின்னோடனே, ஸ்டாச்சா எவ்வளோ சீரியஸாக ஐடியா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தைரியமாக போ கவின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கவின் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி டோரை தட்டி இப்படி திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்குறப்ப ஒரு வீட்டில் கரெக்டாக திறக்கிறப்ப நம்ம வேலு இருக்காப்புல. வேலுக்கிட்ட அங்கிள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டானோ, ஓ இவங்க தான் அந்த 2 குட்டீஸுங்களா அப்படின்னு பின்னாடி வேறு அபி நின்றுட்டாங்க. அதுக்கு அடுத்த சீன் நமக்கு காட்டினதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே மறுபடியும் உள்ளே போகிறாப்புல. உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு தமிழை என்ன இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க, முதல்ல ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் தமிழ் சாரி நகையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடுறாங்க. மாமா தயவு செஞ்சு என்னை விட்டுருப்பேன், சுப்பா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லாத, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் மாமா என்னை விட்டுரு, கையை விடு அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தா கரெக்டாக அபியும் சரி கவினியும் சரி கட்டி போட்டு சேரில் வச்சுருக்காப்புல நம்ம வேலு. என்ன கவின், அபி என்ன ஆச்சு தங்கங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே, டக்குன்னு பார்த்துட்டு இவங்களை ஏன் இப்படி போட்டு வச்சு இம்சை பண்ணுற, பாவம் இல்லையா அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா வேலு அப்படின்னு கேட்குற, இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர லெவலுக்கு உனக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு தைரியம் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க பாரு, இவங்கள வேற நான் அழைச்சிட்டு வரதுக்கு ஒரு ஐடியா வேற பண்ணணும், அவங்களா வந்தாங்க சரி இருக்கட்டுமேட்டு, நான் உன் கல்யாணத்துக்கு வசதியாக இருக்கட்டுமேட்டு, நீயும் பார்த்தா சந்தோஷப்படுவேன்ட்டு பிடிச்சி வச்சுருக்கேன், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, அஞ்சலி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் ரொம்ப முடியலையா, அதனால் நீ போனால் மட்டும்தான் அவங்க நல்லபடியாக இருப்பாளாம், அதுக்காக தான் இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அஞ்சலிக்கு என்னாச்சு அப்படின்னோடனே, அஞ்சலி உங்களையே நினச்சி ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டே இருக்கா, உங்கள் பேரை தான் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னோடனே, மாமா தயவு செஞ்சு என்னை விட, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், நீ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியான ஆளுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் இப்போ போக விட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ மறுபடியும் திரும்ப வந்துடுவேன், உன்னை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே, அப்படி வா வலிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் மணமேடையில் உட்காரு, என்கிட்ட கழுத்தில் தாலியை வாங்கிக்க, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம்
தாராளமாக நானே கூட வந்து உன்னை கொண்டு போய் வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து விட்றேன், நீ பார்த்து பேசு, புலம்பு, உன் பாச மலைய பொழி, எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கயேன், இங்கே 2 பேர் இருக்காங்க, அங்கே ஒருத்தி இருக்கா, 3 பேர் வந்து பிரச்சனையில் இருப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ என்ன உனக்கு வந்து நான் மணமேடையில் உங்ககிட்ட தாலி தானே கட்டணும், நான் தாலி கட்டிக்க ரெடி ஆகிறேன், ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை வந்து அஞ்சலியை பார்க்க விடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு நவுறாங்க. தமிழ் அவசரப்பட்டு போகாத, இந்த ஆளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு அபியும் சரி கபினும் சரி திட்டுறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இந்த பார்த்தியா எவ்வளோ பாசமாக உன்னை வந்து சொல்கிறாங்கன்னு, பேசாமல் இருங்க அப்படின்னு வந்து வேலு மிரட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து கவின் ஃபோட்டோவும் அபி ஃபோட்டோ 2 பசங்களை பார்த்தீங்களான்ட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம வந்து எழில். கரெக்டாக வந்து ஒரு கவின் ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து காம்பவுண்டில் அவரோட வந்து ட்ராயிங்கில் வந்து அவரோட சிக்னேச்சர் போடுவார்ல, அந்த சிக்னேச்சரை வந்து அந்த காம்பவுண்ட் வாசல்லையே கரெக்டாக போட்டு வச்சிடுறாங்க. அந்த வழியே வந்து எழில் போயிட்டு ஒவ்வொரு வீடாக கேட்குறப்ப கரெக்டாக அந்த சிக்னேச்சரை பார்த்துடுறாங்க. இது கவினோட சைன் ஆச்சு இவன் அப்படின்னா வந்து நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துருக்கான், அப்போ நிச்சயமாக இந்த வீடாக தான் இருக்குன்னு எழில் வந்து புரிஞ்சுட்டு டோரை வந்து தட்டுறாங்க. அதோட செம்ம பரபரப்பாக முடித்தாங்க.